உலகமே ஒரு தாய், உலகமே ஒரு கோவில். உலகத்தில் பிறக்கும் மெய்ஞான அருட்பெருஞ்சோதிஜியே சிவம் சக்தி, இந்த உலகையாளும் தெய்வம். காட், கடவுள். இந்த உலகத்தில் பிறக்கும் ஒளியே கடவுள். மெய்ஞான ஒளி. சூரிய பகவான் மெய்ஞான ஒளி. அருள் ஞான சிவம், அருளை வழங்கக்கூடியவர். அவர் ஒளியில்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மெய்ஞான ஒளி, அருள் ஞான சக்தி, அன்னை இறைவிலே வரக்கூடிய அந்த மெய்ஞான அருட்பெரும் ஒளி, ஜோதி ஒளி. சிவம் சக்தி, இரண்டுமே அருள் பாய்க்கக்கூடிய சிவம் சக்தி. அவர்கள் அருளை பெற வேண்டும். நடப்பதெல்லாம் கற்சிலை அறியாது. இந்த உலகத்தில் பிறக்கும் ஒளியாக பிறக்கும் இறைவன் அறிவார். காடு, அவர்தான் கடவுள். அவர் இல்லை என்றால் இந்த பிரபஞ்சத்திலே, இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. இயற்கை இல்லை. இறைவன் இல்லை என்றால் இயற்கை இல்லை. இறைவனுடைய படைப்பு இயற்கை. அதில் இந்த மனிதனும் ஒரு அங்கம். மனிதனும் ஒரு பிறப்பு. என் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அறிவளர்ந்த இளைஞர்களே, இளைஞர்கள் எல்லாம் அறிவு வளர்ந்தவர்கள். வளர்ந்துட்டாங்க அறிவு. 18 வயசை தாண்டிட்டாலே ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அறிவு வளர்ந்த பயிர்கள். இளைஞர்களே, இளஞ்சிகளே, ஆண் பெண், அடுத்தால குழந்தைகள், அறிவு வளர்ந்து கொண்டிருக்கும் குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த அருட்ஜோதி மைந்தன் மக்கள் தோழனின் சுதந்திரத்தின வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும். நான் யாருக்குமே வாழ்த்து சொல்கிறதே கிடையாது. முதல்ல இன்று என்னமோ இந்த ஆண்டிலே சொல்லியிருக்கிறேன். ஆண்டு விழா நியூ இயருக்கு பேசியிருக்கிறேன். மற்றபடி சுதந்திர தினத்துக்கெல்லாம் பேசியது அல்ல. இன்று பேச மனம் வந்ததினால் இந்த சுதந்திர தினம் வாழ்த்துக்கள். இந்த உலகில் பிறந்த அனைத்து மக்களும் நலமுடன் வாழ வேண்டும். அதுபோல் நம் நாடு இந்தியா சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகளை நிறைவு செய்கிறோம். அந்த சுதந்திரத்தின வாழ்த்துக்கள். ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லுவது. நம் நாடு ஒரு காலகட்டத்தில் அரசர்கள் ஆண்டார்கள். அரசர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம் அன்று. அதன் பின் வெள்ளைக்காரர்கள் என்ற ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி. அவர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம். போராடினார்கள். இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்காக இந்தியாவில் வாழும் மக்களே இந்திய திருநாட்டை ஆள வேண்டும். வெளிநாட்டுக்காரனுக்கு இங்கே என்னையா வேலை என்று அவர்களை விரட்டுவதற்காக பட்ட பாடு இருக்கையா. நாம் பிறக்கவில்லை என்று இருந்தாலும் வரலாறு நமக்கு சொல்லுகிறது. யாரெல்லாம் நம் நாடு சுதந்திரம் பெற போராடினார்களோ, வீர மரணம் அடைஞ்சார்களோ, தன் உயிரை தியாகம் செய்தார்களோ, அவர்களை நாம் வரலாறாக படிக்கிறோம். இதில் அறியாமல் போனவர்களும் இருப்பார்கள். போனாலும் அவர்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த இப்படி அடிமைப்பட்டு கிடந்தோம். ஆனால் மீண்டு விட்டோமா? சுதந்திரம்னா என்ன? சுதந்திரம்னாலே சந்தோஷமாக வாழ்கிறது. யாருக்கும் அடிமை கிடையாது. எவருக்கும் அடிமை கிடையாது. பய உணர்வு இருக்கக்கூடாது. அதுதான் சுதந்திரம்.
எந்த மனித உள்ளத்திலும் பய உணர்வு என்பது இருக்கவே கூடாது. யாரையும் மனிதனுக்கு மனிதன் அடிமைப்படுத்தக்கூடாது. அதுதான் சுதந்திரம். மனிதனாக பிறப்பது பெரிதல்ல, மனித தர்மத்தோடு வாழ்வது பெரிது. மனிதனை மனிதன் நேசிப்பதே, அன்பு காட்டுவதே முதல் தர்மம். அந்த தர்மம் உனக்குள் இருந்தால் நிச்சயமாக இறைவன் உனக்குள் இருக்கிறார். இறைவன் எவன் உள்ளத்துக்குள் வருகிறாரோ நிச்சயமாக அவன் மனித தர்மத்தோடு வாழ ஆரம்பிச்சிருவான். ஜாதி மதம் பார்க்க மாட்டான், மனிதனை மனிதனாக பார்ப்பான். நன்றாக பழகிய பின், இரு மனமும் இணைந்த பின், அன்பால் இணைந்த பின், நட்பு கொண்ட பின், ஜாதியும் மதமும் இருக்குமாய்யா அங்க சமாதி ஆயிருயா. அதுபோல என் மக்களுக்கு உங்களில் நானும் ஒருவன், மனித இனத்தில் பிறந்த ஒரு மனிதனாக பேசுகிறேன். என் உடம்பில் சக்தி இருக்கு வரை, இந்த புத்தி இருக்கு வரை நான் பேசுவேன். அதன்பின் பேசப் போகிறேனா அல்லது நான் பேசுவேன் என்று நினைத்தேனா? இன்று திருவண்ணாமலையிலே வீட்டை விட்டு வெளியில் வந்து 20 ஆண்டுகளாக வனாந்திரமாக பல இடங்கள் சுற்றி திரிந்து இன்று திருவண்ணாமலையிலே 18 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. வெளியிலே வந்து 20 ஆண்டையும் தாண்டிவிட்டது. இன்று நாம் இதெல்லாம் பற்றி பேசுவோமா என்று எது நினைத்து பார்க்காது நடக்கிறது. அது கடவுளுடைய செயலாக இருக்குது ஐயா. நாம் நினைப்பிலே நிறைய இருக்குது. அதுபோல் இன்று என் அன்பு மக்களுக்கு எல்லோரும் சமதர்ம சமுதாய மனிதர்களாக வாழ வேண்டும், சமத்துவமாக வாழ வேண்டும். சுதந்திர தினவிழா கொண்டுவாடு பெரிதல்ல, நாம் எல்லோரும் சுதந்திரமாக இந்த பூமியிலே வாழ வேண்டும். இவ்வளோ அடிமைத்தனத்தையும் நீங்கி நாம் சுதந்திரம் பெற்றோம். இன்று அரசியல்வாதிகளுக்கு அடிமையாக இருக்கிறோம். இன்று அரசியல்வாதிகளுக்கு அடிமையாக இருக்கும். இந்த அரசியல்வாதிகளுக்கு சில அடிமை மக்களை மத்திய அரசாக இருந்தால் மாநில அரசாக அடிமைப்படுத்துகிறார். என்னையா அடிமை? மத்திய அரசுக்கு மாநில அரசு என்ன அடிமையா? ஜாதிக்கு ஜாதி அடிமையா? உயர்ந்த ஜாதி கீழ்ந்த அடிமையா? மதத்துக்குள் அடிமையா? என்று அடிமைத்தனமும் ஒழிகிறதோ, என்று பய உணர்வு நீங்குகிறதோ, எல்லோரும் நிம்மதியாக என்று வாழ வழிபெற அன்றுதான் சுதந்திரம் இந்தியா அடைந்திருக்கிறதே. அடைந்தாலும் முழுமையல்ல. இந்த அரசியல்வாதிகள் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். பதவி பெரிதென்று நினைக்கிறான். வரியை போட்டு 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 மக்கள் வாழ்வை சீர்குலைத்து கொண்டும் அரசியல்வாதிகள் தான் இன்றைக்கு நாட்டை ஆட்சி புரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுபோல மனிதன் நீ உன் மதம் மாறினாலும், உன்னுடைய மதம் மாறினாலும் உன் தலைவிதி மாறாது மாறாது மாறாது. எவராலும் மாற்றவும் முடியாது. எதை? உன் தலைவிதியை. தலை எழுத்திருக்கு. மதம் மாறிட்டாப்புல மாறிடுமா? இந்த இந்திய திருநாடே இந்து மக்கள் வணங்கும் ஒரு தேசமாக இருந்தது. அந்த இந்து மக்களை எல்லாம் கிறிஸ்தவர்களாக வெள்ளைக்காரன் ஆட்சியிலே மாற்றப்பட்டது பல கொடுமைகளால். அதன் பின் ஏமாற்று பொய்யை சொல்லி 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 இந்த மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி, அங்கே நீங்கள் சைத்தானை வணங்குகிறீர்கள், சாத்தானை வணங்குகிறீர்கள், சிலையை வணங்குகிறீர்கள், உண்மையான கடவுள் இங்கேதான் இருக்கிறார், இங்கே வாருங்கள், இங்கே வாருங்கள் என்று மக்கள் மனதை மாற்றி, அப்போ இவன் மனம்தான் மாறினான். அதாவது ஒரு மனிதன் மதம் என்ற பேரிலோ மதம் மாறினாலோ, அவன் ஜாதி விட்டு ஜாதி, நான் அந்த ஜாதி இந்த ஜாதிக்கு போகிறேன் என்று சொன்னாலோ போயிட்டுருக்காங்களா? எனக்கு மதமும் மாறுதான், ஜாதியும் மாறுதான். நிரந்தரம் இல்லாத இந்த மனுஷன்
பிறந்துட்டு அடுத்தல எப்போ சாவ போகிறன்னு தெரியாது உனக்கு. அடுத்தால எப்போ மண்ணுக்குள்ளே உரமாக போகிறோம் என்பது அறியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது தான் இந்த மனித இனம். இவனுக்குள் ஜாதி, மத, மொழி வெறி 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 தீயா எரியுது, அணைக்கப்படவில்லை. இந்த சுதந்திரம் இன்றைக்கு பயம் ஒன்று. இன்றைக்கி பாருங்கள், ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ஜாரையா கடையை திறந்து எப்போ பார்த்தாலும் குடிக்கவனை பார்த்தாலும் கிட்ட போக முடியுமா ஐயா? இன்னைக்கு ஒரு தங்க பொருள் காற்றுல ஒரு பைய கையில் கொண்டு பிடிங்கிட்டு போயிடலாம். வழிப்பறி. என்ன கொடுமை நடக்குது என் நாட்டில்? எங்கே இருக்கு சுதந்திரம்? அப்போ நீ ஜாதி மாறினாலும் சரி, மதம் மாறினாலும் சரி, உன் ஊரை மாற்றினாலும் சரி, உன் பெயரை மாற்றினாலும் சரி, உனக்கு மாற்ற முடியாத ஒரு கணக்கு தலை விதி, தலை எழுத்து. அன்று ஆதியிலே உன் பிறப்பிலே கருவிலே எழுதப்பட்ட அந்த தலை விதியை எவனாலும் மாற்ற முடியாது. உன் மன பேய் பிடிச்சலை. என்ன இயேசுநாதர் மதம் மாற சொன்னாராயா? யாரையும் மனம் மாற சொன்னாரா? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னவர் அவர்தான். இன்றைக்கு இடைச்சாக்காலமாக இருக்கின்ற மரணமெல்லாம் எதனால்? அட பாவிகளா, அன்னைக்கு பூமியிலே பாவம் பெருவிட்டு அதை தடுக்க வழி இல்லை. இங்கேயும் ஓதுதான், அங்கேயும் போதுதான். ஜெபிக்காங்க, ஜெபமே ஜெயமா. அது ஒரு பாடம் ஐயா. வரலாற படிக்க நீ செய்யும் தர்மம்தான் ஜெயம். தாழ கிடப்போரை, ஏழையாக இருப்போரை வாழ வைப்பதே மனித தர்மம். நீ செய்கிற ஏழைக்கு செய்கிற உதவிதான் உனக்கு ஜெயத்தை கொடுக்கும். ஆன்மீகம் படிக்க, ஆண்டவனை அறிய எவன் காலில் நீ விழ வேண்டியது இல்லை. உனக்குன்னு பூசை பண்ண வேண்டியதில்லை. உனக்காக இன்னொருவன் வேண்டுவதில்லை. உன் மனம் என்ன ஊனமா? உனக்காக இன்னொருத்தன் பைபிள் வாசிக்கணுமா, புராணம் படிக்கணுமா, ஓதணுமா? ஏன் உன் மனம் அந்த இறைவனை நாடாதா? இப்படி பேசி பேசியே உன் மனதை அவன் ஊனப்படுத்தி விட்டான். நீ இறைவனை நாடுவதற்கு தடை விதிக்கிறான். நான் ஜெபிக்கிறேன், நான் செய்தேன், நான் உனக்கு திருநீர் பூசுதான், மந்திரத்தை போடுதான், மயிரை கொடுக்கணும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் ஆன்மீகத்தை. உன் மனம் அறியும். உனக்குள்க நீ இறைவனுடன் பிராயச்சித்தம் தீரணும். ஐயா, நான் இதுவரை பாவம் செய்திருந்தாலும் இனிமேல் பாவம் செய்யாதவனம் என் மனதை ஒரு பூட்டு போடும் ஐயா, பக்குவப்படுத்தும் ஐயா இறைவா என்று இறைவனிடத்தில் மன்றாட வேண்டும், கேட்க வேண்டும். கேட்க கேட்க ஒரு நாள் பூட்டு விழும். ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் லாக் விழும். அந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல் உன் மனதிற்கும் இறைவன் கடிவாளம் போடுவார், நிச்சயம் போடுவார். நீ கடவுள்கிட்ட வேண்டதை போட்டு செய்த பாவத்தை ஒப்பிக்காமலாம். யார்கிட்ட? இந்த கிறிஸ்தவ மதத்தில் இருக்கியா? ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். மதம் என்ற பேரில் மக்களை சூனியத்தை தான் வச்சுட்டு இருக்கான். அவங்ககிட்ட போய் சொல்லணுமா? மனுஷங்கிட்ட போய் நான் இந்த தவறெல்லாம் செய்தேன், இந்த பாவம் பண்ணினேன், எனக்கு மன்னிப்பு கிடக்குமா? பத்திரிக்கையில் அங்கெல்லாம் கோயிலில் இவங்க சைடில் முட்டாங்கால் போட்டு சொல்லணும். அவர் ஷேரில் உட்காந்துட்டு கேட்பார். இவரால் மயிரளவு கூட இவரால் பாவத்தை போக்க முடியுமா? முன்னோர் செய்த கர்மத்தையோ பாவத்தையோ இவரால் போக்க முடியுமா? எவனால் போக்க முடியும்? அவர் மனமாண்டவனை நாட வேண்டும். உன் மன உனக்கும் கடவுளுக்கும் லிங்க் தெரிஞ்சால் போதும். நீ செஞ்சது வேற எவருக்கும் தெரிய வேண்டியதில்லை, தெரியவும் செய்யாது. அப்படி உன் உள்ளம் பரிசுத்தம் ஆகணும்னா இறைவனை நோக்கு. நீ பிறக்கும்போதே ஞானஸ்தானத்தை பெற்றுவிட்டு வந்து விட்டாய். அதுதான் உன் தலையெழுத்து. பிறந்த பிறகு ஞானஸ்தானம் கொடுக்கானா? ஞானம்னா என்னையா? ஞானம்னா என்ன? அறிவு. அந்த அறிவோடு தானே பிறக்கான். இந்த மண்ணிலே பிறக்க ஒவ்வொரு உயிரும் அறிவோடு தான் ஏன் பிறக்குது. மற்ற உயிரெலாம் அறிவோடு பிறக்கும்போது மனுஷன் மட்டும் அறிவு இல்லாமல் பிறப்பானா? அறிவோடு தான் பிறக்கிறான். நீ பின்னால் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டியதில்லை, எவனுக்கும் ஓத வேண்டிய. அவரவர் மனம் இறைவனை நாட வழி செய்யுங்கள்.
அவர்கள் மனதை ஊனமாக்காதீர்கள். கும்பிட்றான், இங்கேயும் சாமி கும்பிட்றான், அங்கே கும்பிட்றான், ஓதுறான், வைக்கிறான். உண்மையான ஆன்மீகம் மலர்ந்திருக்கா ஐயா? மலர்ந்திருக்கா? அன்பு மலர்ந்திருக்கா? தர்மம் மலர்ந்திருக்கா? நீங்கள் ஓதி என்ன மயிரை பிடுங்க? ஒரு மயிறு இல்லை, இன்னும் அமைதி இல்லை. ஜாதிங்கிற சுயநலமும் மதங்கிற சுயநலமும் தான் இருக்குது, பொதுநலம் இல்லை. இவர்கள்ட்ட பொதுநலம் கிடையாது. இவர்கள் பேச்செல்லாம் மக்களை பிரித்து ஆள்வதிலே தான் இருக்குது. அப்போ தானே ஓட்டு கிடைக்கும். ஒற்றுமைப்படுத்தின பேச்சே கிடையாது. இந்த சுதந்திரத்தில் இருந்தாவது, இந்த 80வது சுதந்திர ஆண்டுக்கு பின்னாவது மக்கள் எல்லோரும் சுதந்திரமாக வாழ வழிகாணுங்கள். நாட்டிலே நடக்கும் கொலை, கொள்ளை, கடத்தல், கற்பழிப்பு, லஞ்சம், ஊழல், வறுமை, நோய், வரதட்சணை, என்னைக்கு அதெல்லாம் ஒழிப்பீங்க? இனி எவன் இதையெல்லாம் நாங்கள் ஒழிக்கிறோம். இந்த நாட்டிலே இனி கொலை, கொள்ளை, கடத்தல், கற்பழிப்பு, லஞ்சம், ஊழல், வறுமை, நோய், வரதட்சணை இருக்காது. டோட்டல் நாங்கள் ஒழிப்போம். சமதர்ம சமுதாய மனிதர்களாக வாழ நாங்கள் வழிகாணுவோம். இந்த மக்கள் சமத்துவமாக வாழ நாங்கள் வழிகாணுவோம். எந்த அரசியல்வாதி வாக்குறுதி கொடுக்கிறானோ அவருக்கு ஓட்டு போடுங்க ஐயா. நாட்டை நாசம் பண்ணுறவங்களாம் ஓட்டை போட்டுட்டு இன்றைக்கி ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, காலில் விழுறீங்க? உங்கள் மனசில் இருக்குது ஆட்சி. நீங்கள் நினச்சா ஆட்டி விற்கலாம். இன்றைக்கி அரசியல்வாதிலாம் கூத்தாடி ஆயிட்டான். ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம். நீங்கள் இந்த ஜாதி மதங்கிற பேரில் பிரிவினையில் இருக்கிறதுனால அவன் கூத்தாடியாக இருக்கான். நீங்கள் ஒன்றுபட்டு விட்டால் எந்த கட்சிக்கும் அடிமை இல்லாமல், எவனுக்கும் அடிமையாக இல்லாமல், பொதுநலத்தோடு சரியான ஒரு அரசியல்வாதியை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் உங்களுக்குள்ள ஆட்சி, அதான் மக்களாட்சி. நீங்கள் பிரிவினையாக இருந்து ஓட்டு போடுவரை மக்களாட்சி நடக்காது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையே உயர்வுக்கு வழி. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மையும் உங்களை நாடி. இன்றைக்கி பாருங்கள், கலெக்டர் ஆஃபீஸில் போய் மண்டே பெட்டிஷன் காத்து கிடக்கணுமா அந்த மக்கள்? ஒரு வார்டு உறுப்பினர் போதாதா ஐயா? ஏன் அவங்கக்கிட்ட இவங்க அந்த பெட்டிஷனை கொடுத்தா அவங்க பஞ்சாயத்து போர்டு தலைவர்களை கொடுப்பாங்க. இல்லை அதுக்கு அடுத்த அதிகாரி அவர் கலெக்டர் ஆஃபீஸ் கொண்டு போய் 15 நாளைக்குள் இந்த மக்களுக்கு என்ன 15 நாள், ஒரு மாதத்துக்குள் விடை கிடைக்கணும். ஏன் வார்டு உறுப்பினர் எதுக்கியா ஒவ்வொரு இடத்துல ஒரு பதவி வச்சுருக்க? அந்த மக்களை அலைய விடாதீங்க ஐயா. ஒரு கையெழுத்து வாங்குறதும் பொருள் வாங்குறதுக்கும் ஒரு அப்ளிகேஷன் அலைய விடாதீர்கள் மக்களை. பணம் கேட்காதீங்க. இங்கே பாருங்கள், லஞ்சம் 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 லஞ்சத்தை வளர்த்துட்டு போயிட்டாங்க. போன ஆட்சியிலே 8800 900 கொலைகள் நடந்திருக்கிறது. 8900 கொலைகள். இந்த மனித இனம் கொன்று குவிக்கப்பட்டது 5 ஆண்டுகள் ஆட்சியிலே, இந்த திமுக ஆட்சியிலே. ஆட்டம் போடுறாங்க இன்னைக்கு. 2000க்கு மேற்பட்ட கற்பழிப்புகள், வழிப்பறிகள். கேட்கவா செய்யணும்? தண்டனை உண்டா? குற்றவாளியை பிடிச்சிட்டு போகிறாங்க, இத்தனை வருஷம் தண்டனைங்க, அடுத்தால ஜாமீனுங்க, அடுத்தால வெளியில் வரான், அடுத்தால இவன் வெட்டுதான் கொள்ளுதான். என்னையா அடுத்தால இவன் உள்ளே போகிறான். வாழையடி வாழையாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்தியா எங்கும் ஒரே சட்டம், ஒரே திட்டம், மக்களுக்கு ஒன் போல இருக்கணும். வருமா? கொலை செய்தால் உயிருக்கு உயிர். எடுத்துறியா? இந்தியா முழுக்க ஒரே சட்டம். கற்பழிப்பு பறிச்சிரு உயிரை. தாயினம் காக்கப்பட வேண்டும். மானம். இன்னைக்கு பெண் இனத்தை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறான். மனக்கட்டுப்பாடு இல்லையா? அடக்க வேண்டும் உணர்வுகளை, அடக்கி ஆள வேண்டும். அடங்கவில்லை என்றால் பேதலித்து விடும் மனம். அதற்கேற்ற சரியான சட்டம் திட்டம் இருக்க வேண்டும். ஒரு பெண்ணை கற்பழித்து விட்டால் நமக்கு உயிரே முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் இன்பத்தோட க்ளோஸ். பல நாள் இன்பம் காண முடியுமா? சுதந்திரமாக கல்யாணம் முடித்து குழந்தை இருக்கிறவன் செய்கிறான் ஐயா. நாட்டில் பொண்டாட்டி இருக்கா, வீட்டில் கிளி மாதிரி இருக்கா.
நல்ல மனைவி இருக்கா, அவளை விட்டுட்டு இதில் வேற அனுபவித்து கொண்டு இருக்கிறவன் இவனை என்னையா செய்யலாம்? கொல்லணும், உயிரை பறிச்சிடணும். தண்டனை நம்ம சோத்தெல்லாம் போடக்கூடாது. உயிருக்கு உயிர். பெண்களை கற்பழித்தாலும் உயிருக்கு உயிர். வழிப்பறி பண்ணானா கண்ணை ரெண்டையும் தூண்டி எடுத்துறையா, எடுத்துட்டு இந்த கண்ணில் பார்வை இல்லாத அந்த ஏழைகளுக்கு கொடுங்கய்யா. அவன் நடமாடவே வேண்டாம். கண்ணை பிடுங்கிட்டா வழிப்பறி பண்ணுவானா? கொடுமைக்கேற்ற தண்டனை. அன்றைக்கு அரசர்கள் காலத்தில் எப்படியா இருந்துச்சு தண்டனை? எப்படி இருந்தது? இந்த அரசியல்வாதி காலத்தில் அன்றைக்கி பீஸாகி போச்சு. அரசர்களுடைய காலத்தில் கூட தண்டனை உடனுக்கு உடன். எத்தனை விதங்கள் தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. இன்று அரசியல்வாதிகள் ஆட்சியிலே தண்டனையா? தண்டனை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சம் ஊழல் பண்ணிட்டான் அரசியல்வாதி, அவன் பண்ணிட்டான் இவன் பண்ணிட்டாங்காங்க. பண்ணியிருந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி நாட்டின் பொது சொத்தை கொள்ளடித்த பெருச்சாளிகள்லாம் நாட்டில் நிறைய இருக்குது. நாட்டில் நிறைய இருக்குது. காட்டுக்கு கொள்வாங்களா? இன்றைக்கி அது வெளியில் வந்துடக்கூடாதுன்னு தான் ஒளிய கோஷம் ஆர்ப்பாட்டம்லாம் நடக்குது. நிச்சயமாக இதுக்கு தான்யா. உங்கள் சொத்து கணக்கை பூரா அரசிடம் ஒப்படைங்கய்யா. இதற்கு முன்பு அரசு பதவியில் இருந்த அத்தனை அரசியல்வாதிகளும் பொது சொத்து உங்களுடைய கணக்கு சொத்து அரசிடம் ஒப்படையுங்கள். ஒப்படைச்சிட்டு நீங்கள் கோஷம் போடுங்கய்யா. கோஷம் போடுறாங்க. கோஷம். பெருச்சாளிகள் நிறையா இருக்கியா நாட்டில். அந்த பெருச்சாலியெல்லாம் விட்டு போட்டு சுண்டலியை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஐயா. சுண்டல்னா அந்த கான்சு புயலை விற்கவங்க, இந்த சிவமூலிகை இலையை வச்சுருக்கவங்க, அந்த இலையை வச்சவனை கொலை பண்ணுற மாதிரி கொண்டு போடுவான். ஒரு இலை, மூலிகை இலை, இறைவன் கொடுத்த ஒரு மூலிகை, ஒரு மருந்து, மருத்துவ குணம். இயற்கை மது விற்றா, நல்லதை விற்றவனை கொண்டு போடுறான் உள்ள. இன்றைக்கி கோடியாக சொத்தை கொள்ளையடித்து வச்சுக்கிட்டு இருக்கான் பெருச்சாளிகள். அந்த பெருச்சாளிகளை பிடிக்கணும். பிடிச்சா தான் அது அரசு ஆட்சி. இன்றைக்கி பாருங்கள், மதம்னு மாறணும்னா மதம் மாறுதான். மாறாதே. நீ எந்த மதத்தில் மாறினாலும் சரி, எங்கே போனோம் தலைவிதி உன் தலை எது எழுதப்பட்டது, அதுபடி தான் நடக்கும். மனம் ஒன்று குணம் ரெண்டு என்பது இருப்பதனால நீ மனம் மாறுத. அங்கே போனால் அது கிடைச்சிடாத. அங்கே நீ சென்றாலும் உன் மன வேண்டுதல் ஒன்று தான். எல்லோருக்கும் ஒன்று தான். நீ எந்த ஜாதி மதமாக எல்லாரும் மனசும் ஒன்று தான். இறைவனை நோக்கி நாம் வேண்டுதலும் ஒன்று தான். நம்ம சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கடவுளை வணங்குகிறோம். நீ பல மதமாக இருந்தாலும் மதம் என்ற பேரில் கடவுளை தான் வணங்குகிறாய், இறைவனை வணங்குகிறார். இங்கே இந்து மதத்தில் இருக்கும்போது நாராயணா, சிவசிவா, மாரியம்மா, காளியம்மா, ஆண்டவனன்னு வணங்கியிருப்ப. அதே தான் அங்கே போன பிறகு என்ன செய்ய போகிற? ஏசப்பா, அந்தோனியாரே, மாதாங்க போகிற. இந்த நேம் பெயர் மட்டும்தான் மாறும். சிந்தித்துப்பார் மனிதா, உன் மல்லம் ஒரு நீதிமன்றம். பெயர் மட்டும்தான் மாறும். மற்றது புறம் உன் வேண்டுதல் தான். உன் தலைவிதிப்படி நீ அங்கே போனாலும் அதுதான் நடக்க போகுது. எது மாறாமல் இருக்க போகுதா? அடுத்தால அதை விட்டு அங்கே போனாலும் அங்கேயும் அதே தான். நீ எந்த மதத்துக்கு போனாலும் ஒன்று தான். உன் தலைவிதி மாறவே மாறாது. அப்போ ஏன் நீ மாறுத? ஒரு நிலை இல்லை உன்னிடத்தில். ஆசை உன்னை அலைக்கழிக்கிறது. அடுத்தவனுக்கு அடிமைப்பட்டு கிடப்பதினால். அதுபோல் அடிமைத்தனம் ஒழிய வேண்டும். மனிதர்களுக்குள்ளும் ஒழிய வேண்டும். அரசு ஆட்சிக்குள்ளும் ஒழிய வேண்டும். அதிகாரிகளுக்குள்ளும் ஒழிய வேண்டும். அதிகாரிகளுக்குள் நிறைய இருக்குது அடிமைத்தனம். அதிகாரங்கிற பேரில் பெரிய அதிகாரம் தான் இருக்கிற ஒழிய மக்களை காப்பதில் இல்லை. லஞ்சம் ஊழல் முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும். முன்னோர்கள் தர்மத்தால் நல்ல பதவி கிடைத்தும் இன்று பதவியில் இருந்து கொண்டு பாவத்தை பண்ணி கொண்டிருக்கிறான். லஞ்சம், பதவிக்கும் உதவிக்கும் பணம் வாங்கி கொண்டு லஞ்சத்தை வாங்கி கொண்டு பாவத்தை பண்ணி கொண்டு இருக்கிறான். இவன் அனுபவிச்சுட்டு போயிடுவான் லஞ்சத்தை வாங்கி. ஆனால் இவனுடைய பின்னால் பிறக்கும் வாரிசுகள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். அதை உணர்ந்தாவது இனி லஞ்சம் வாங்குவது நிறுத்தப்பட வேண்டும். அரசு ஊழியர்கள் ஆண்டவனின் ஊழியர்களாக இருக்க வேண்டும். அதுபோல் நாட்டிலே அடிமைத்தனம் அனைத்தும் ஒழிய வேண்டும்.
அரசியல்வாதிகளுக்கு யாரும் அடிமையாக இருக்காதீர்கள். தொண்டர்கள் என்ற பேரில் அவர்களுக்கு கொடி பிடிச்சிக்கிட்டு கோஷம் போடுறதுக்காயா நீங்கள் பிறந்திருக்கீங்க. உங்களை அதுக்குத்தாயா வச்சிருக்கான், ஆள் பிடிக்க. தொண்டர்கள்ங்கிற பேரில் ஆள் பிடிக்க வச்சுருக்கான். கோஷம் போடுறதுக்கு இப்போ கோஷம் போடுறீங்களா, கோஷம் போட வச்சுருக்கான், கொடி பிடிக்க வச்சுருக்கான். அந்த கட்சிக்காரனுக்கு இந்த கட்சி உங்களை ஏவி விட்டுக்கிட்டு அவன் அங்கே ஏசியில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஐயா கேடி பேர் அரசியல்வாதி. நல்ல அரசியல்வாதி எவையா இருக்கான்? அரசியல் நாகரிகத்தோடு பேசும் அரசியல்வாதிகள் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? அரசியல் நாகரிகத்தோடு பேசுவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர்? அநாகரிக வார்த்தைகள், எதிரிகளாம். இவங்களாம் எதிரியாம். யார் சொத்து? அரசு ஆண்டவன் சொத்து. அது அனைவருக்கும் பொதுவான சொத்து. எவனும் அபகரிக்க முடியாது. மாறிக்கொண்டே இருக்கும், மாற்றங்கள் வரும். அந்த மாற்றத்தை எவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவன்தான் சரியான அறிவாளி, பொதுநலவாதி, பகுத்தறிவாதி, அறிவாளி, சமூக நீதி உள்ளவன், சமத்துவம் உள்ளவன். ஏற்றுக்கொள்ளாதவன் பாவி. இன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? என்னமோ இதுக்கு மேலே பூரா நாட்டில் கொலையே நடக்கலையாம். எவ்வளோ கொலை நடந்திருக்கு நாட்டில் தெரியுமா? அதெல்லாம் மறைக்கான். லஞ்ச ஊழல் வளர்த்தார்கள், இன்றைக்கி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த இலவச திட்டத்தை போட்டத்தை கொடுக்கலையேன்னு அங்கே தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கான். கொடுத்தாலும் செய்தி, கொடுக்காட்டாலும் செய்தியா? நாட்டில் நம்ம சுதந்திரமாக வாழ்கிறோமா? வறுமை ஒழிக்கிறதுக்கு சரியான வழி காண்றாங்களா? எவனும் லஞ்சம் ஊழல் வாங்காமல் இருக்காங்கன்னா? விலைவாசி உயர்வு இல்லாமல் இருக்கணும் ஐயா. தரமான பொருள் கிடைக்க வேண்டும். பொருள்லாம் தரம் கிடையாது. தரமற்ற பொருள் இந்த விலைவாசி உயர்வால். ஆனால் மேலும் மேலும் விலைவாசியை வரியை போட்டு மக்கள் தொண்டையை நெரித்து வயிற்றில் அடிக்காதீர்கள். அரசியல்வாதிகளே, பொதுநலவாதிகளே, பொதுமக்களுக்காக சேவை செய்ய வந்த ஞானிகளே, நீங்கள் சாமிகளாக இருந்து மக்களை காக்க வேண்டும் என்று இந்த சுதந்திர தின விழாவிலே எல்லோருக்கும் என் அன்பான சுதந்திர தின வாழ்த்துக்கள். இறைவன் என்றும் உங்களோடு, உங்கள் அறிவோடு, உங்கள் மனதோடு, உங்கள் உணர்வோடு கலந்த கலவையாக இருக்கிறார். மனசாட்சியோடு வாழ்ந்தால் இறைவன் அரசாட்சி புரிவார். உங்கள் தோழன் அருட்ஜோதி மைந்தன் ஆதிநாராயண், துறவிகள் சரணாலயம், திரு அண்ணாமலை. God bless you.